ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா ரீஇன்கார்னேட்டட் 7th பிரின்ஸ் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு இந்த எபிசோட் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பெஸ்ட்டை கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் 7th பிரின்ஸ் சீசன் 1 எபிசோட் 11. ஜேட் சாகிறதுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க, நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு ஜேட் சொல்லவும், ஃபைனலி உன் பாடியை என்கிட்ட கொடுக்க போறியா அப்படின்னு கீசராமே கேட்கறான். கீசராமே நீ கண்டிப்பா தோத்துருவான்னு சொல்லவும், யார்கிட்ட அப்படின்னு கீசராமே கேட்கறான். ஜேட் அதை சொல்லிட்டு இறந்து போகவும், கீசராமேங்கிற அந்த டீமன் வந்து ஜேடோட பாடியை ஃபுல்லா கண்ட்ரோல்ல எடுக்குது. ஜேட் அவன் சாவறதுக்கு முன்னாடி என்ன பண்ண ட்ரை பண்ணா, நம்ம மெமரிஸை செக் பண்ணி பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸை பத்தின மெமரிஸ் தான் அதிகமா இருக்கிறதுனால அவன் கடைசியா என்ன பண்ணாங்கிறது கீசராமைக்கு தெரியல. அவன் பாடி பவர் ரெண்டுமே என்கிட்ட இருக்கு, இதுக்கு மேல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கீசராமை நினைக்கிறான். ஜேடுக்கு வார்னாலே பிடிக்காது இல்ல, நம்ம பெருசா ஒன்னு ஆரம்பிப்போம் அப்படின்னு கீசராமை சொல்லியிருப்பான். டீமன் உங்க பாடியை கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வர்த்தியான ஸ்வாட்ஸ்மனா இருந்திருக்கீங்க, உங்க கூட நான் உங்களோட ஸ்மார்ட் ஸ்டைல ஃபைட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சில்ஃபா இறந்து போனவன நினைச்சு பேசுறா. இறந்து போன அந்த ஒரிஜினல் பாடியோட ஓனருக்காக இவங்க எல்லாருமே இப்போ ப்ரே பண்றாங்க. நீங்க எல்லாம் அசாசின்ஸா இருந்துட்டு ஒரு சாவுக்கு இவ்வளவு வருத்தப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி சில்ஃபா பாக்குறா. இந்த மேடு ஆக்சுவலி இவ தான் அந்த சில்வர் பிளேட் அப்படின்னு கலிலியாக்கோ க்ரோக்கோ ஞாபகம் வந்துருச்சு. அப்போ திடீர்னு பார்த்தா சுத்தி இருக்கிற இடத்துல ஒரு ஹாட்டான ஸ்டீம் கிரியேட் ஆகுது. ரிவர் எப்படி திடீர்னு எவாபரேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ நமக்கு கொஞ்சம் டைம் ரீவைண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. வானஸ்பியரை வச்சு அவன் கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அது நம்ம ஹீரோக்கு பெரிய பிரச்சனையா இல்ல. அது டிஃபரெண்ட் ஷேப்ல வந்தாலும் எல்லாத்தோட ஃபண்டமெண்டலும் ஒண்ணுதான். பேரியரை வச்சு நம்ம ஹீரோவால அதை ஈஸியா தடுக்க முடியுது. பட் அது ரொம்ப பவர்ஃபுல். நம்ம ஹீரோ மேல பட்டா இன்ஸ்டன்ட் டெத் தான். பட் பிரச்சனையே இந்த அட்டாக்ஸ் கூட அனுப்பி வைக்கிற கர்ஸ்ட் ஸ்பீச். அதுக்கு பிசிக்கல் ஃபார்ம் இல்லங்கிறதுனால பேரியருக்குள்ள அது வந்துருது. பட் அந்த அட்டாக்கை விடவும் பெரிய பிரச்சனை இந்த ஷேடோ உல்ஃப். 2 செகண்ட் நம்ம ஹீரோ அசையாம நின்னாலே டக்கு நம்ம டெலிபோர்ட் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தான். நம்ம ஹீரோவை கண்டினியூஸா அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ ஸ்டாமினா கம்மியான அப்புறம் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றது தான் அவன் பிளான். எப்படியோ ஓடிட்டு இருந்தா பத்தாது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். டபுள் காஸ்டிங்ல ஒரு ஃபயர் கோலமும் வச்சு அட்டாக் பண்ணுவோம். அவன் ஈஸியா டெலிபோர்ட் ஆகுறான். ஃபயர் கோலம் ரிவர்ல பட்டதுல தான் அந்த ஸ்டீமே கிரியேட் ஆயிருக்கு. சுத்தி ஸ்டீமா இருக்கு, என்னால பார்க்க முடியல. நம்ம ஹீரோ வந்து டெக்னிக் ஸ்பேசியல் டிடெக்ஷனை யூஸ் பண்ணி அவன் எந்த பக்கம் டெலிபோர்ட் ஆகுறான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ்ல நீங்க மூவ் ஆகலன்னா டக்கு நம்ம டெலிபோர்டேஷன் வச்சு அட்டாக் பண்ணுவான்னு சொல்லுவோம். அந்த ஷேடோ உல்ஃப்னால தான் எனக்கு பெரிய பிரச்சனையே. ஒரு நிமிஷம், அந்த ஷேடோ உல்ஃப் அந்த டெக்னிக் அவன் எப்படி யூஸ் பண்றான், முதல்ல அவன் எப்படி என்ன லொகேட் பண்றான், குறிப்பிட்ட லொகேஷன் தெரிஞ்சதுனால தான் லெட்டரை கரெக்டா அவன் அந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கான். அசாசின் கில் மட்டும் ஓடி போய் மறைஞ்சிட்டாங்கன்னா திரும்ப நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் அவன் ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கான். அவனுக்கு தெரியாத லொகேஷனுக்கு போயிட்டு அவனால டெலிபோர்ட் ஆக முடியாத நம்ம ஹீரோ ஸ்டாப் ஆகவும், பிரின்ஸ் லைட் சீக்கிரம் மூவ் ஆகுங்க அப்படின்னு கிரிம் சொன்னா அமைதியாரு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவை அவனால பார்க்க முடியலங்கிறதுனால கீசராம எந்த அட்டாக்கோ பண்ணாம தான் இருக்கான். இதையே நான் எனக்கு அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிடணும். இந்த ஸ்வாட வச்சு அவனை ஒரு அட்டாக் பண்ணா போதும் நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல தான். பட் கண்டிப்பா அவனே என்ன அட்டாக் பண்ண வருவான். கீசராமை வெயிட் பண்ணா நம்ம ஹீரோ எர்த் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவனே மாதிரியே நிறைய உருவத்தை கிரியேட் பண்ணி கொண்டு வரான். இதுல எது ஒரிஜினல் எனக்கே தெரியல அப்படின்னு கீசராமை பாக்குறான். ஓகிட்டுதான் உண்மையான ஸ்வாட் இருக்கு அப்படின்னு டக்கு நம்ம ஹீரோவை குத்திட்டு ஒன்னு நான் வேணும்னே தான் குத்த விட்டேன். ஏன்னா என்னால இன்ஸ்டன்டா ரீஜெனரேட் ஆயிட முடியும். மேஜிக் அட்டாக் ஒர்க் ஆகல, பிசிக்கலா என்ன அட்டாக் பண்ண வந்துட்டியா? ஜேடி எவ்வளவு சூசைட் அட்டம் பண்ணி என்ன கொல்ல முடியல. ஏன்னா நான் இன்ஸ்டன்டா ரீஜெனரேட் ஆயிருவேன். அண்ட் என் பாடியவும் ஸ்ட்ராங்கா அயன் மாதிரி என்னால மாத்த முடியும். இவன் தான் செத்துட்டானே, எப்போ இதுங்கெல்லாம் மறந்து போகும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தா கீசராமே அட்டாக் பண்ணது ஒரு ஃபேக்கான பாடி தான். அப்போ ரியலானவன் எங்க இருப்பான்? கண்டிப்பா எல்லாத்தையும் பாக்குற மாதிரி மேலதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி வானத்தை பார்க்க அவ கீசராமை பார்த்தா ஆக்சுவலி நம்ம ஹீரோ அவனுக்கு பின்னாடி இருந்து அட்டாக் பண்றான். ஷஃபிளாகி நம்ம ஹீரோ ஃபேக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிறான். இந்த பிளானுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட எல்லா ஃபேக்ஸும் சொல்லுது. எரிஞ்சு போனதுனால கீசராமே அவன் க்ளோத்தை வந்து டெலிபோர்ட் பண்ணி கொண்டு வரான். ஈவன் ஒரு விஷயத்தை பார்க்காம என்னால டெலிபோர்ட் பண்ணி கொண்டு வர முடியும். பட் ஆனா அதுக்கு எனக்கு கரெக்டான லொகேஷன் தெரிஞ்சிருக்கணும். இதுல இவனோட ரியல் பாடி எதுங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கீசராமே பாக்குறான். இந்த ஃபேக் பாடி எல்லாம் ஜஸ்ட் சில்லி டான்ஸ் ஆடக்கூடியது, ரியலா ஃபைட் பண்ண தெரியாது. இந்த பிளான் ரிஸ்கா இருந்தாலும் இதை நான் கண்டிப்பா பண்ணிதாகணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் எதுக்கு ரியல் ஒன்னு கண்டுபிடிக்க அவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு மொத்த டான்ஸையும் கண்டினியூஸா ஒரே நேரத்தில் அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஒரிஜினல் பாடிக்கு தான் நீ பேரியரை போடுவேன்னு தெரியும். நம்ம போய் பிடிச்சா அதுவுமே ஒரு ஃபேக் தான். டிஸ்ட்ராக்ட் பண்ண அவன் ஃபேக்கான பாடிக்கும் பேரியரை போட்டிருக்கானா அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். இல்ல ஒருவேளை அவன் ஒரிஜினல் பாடிக்கு பேரியரை யூஸ் பண்ணாம இருக்கானோ அப்படின்னு சொல்லி கீசராமை யோசிக்கிறான். டிமானிக் லீஜியன்ஸ் கூட நான் ஃபைட் பண்ணதை விட ஓ கூட ஃபைட் பண்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு கீசராமை அட்டாக் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஒரிஜினல் ஹீரோ ஆக்சுவலி இன்விசிபிளா அந்த இடத்துல மறைஞ்சிருந்து பேரியரை யூஸ் பண்ணாம டாஷ் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு இன்டென்ஸ் ஃபைட்டுக்கு நடுவில் நம்ம ஹீரோக்கு தேவையானதுலாம் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் அட்டாக் தான். இந்த ஸ்பெல் பவுன்ஸ் ஸ்வாட் என்ன பண்ணும் கிரிம் இதோட பேரு ஸ்பெல் டேக்கர். இது மேஜிக் அப்சர்வ் பண்ணும். என் மானாவையும் இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த ஸ்பெல்லையும் அனலைஸ் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அந்த ஸ்பெல் டேக்கர் ஸ்வாட வச்சு ஷேடோ உல்ஃப்ங்கிற அந்த டெலிபோர்டேஷன் மேஜிக்கை நம்ம ஹீரோ கட் பண்ணிட்டு டக்குன்னு அந்த இடத்துல இருந்து ஓடிட்டான். ஸோ அந்த ஷேடோ உல்ஃப் ஸ்பெல்லையும் அந்த ஸ்வாட அப்சர்வ் பண்ணுது. லாய்ட் ரொம்பவே ரிஸ்க் எடுக்கிறான். அவன் மேல பேரியரையும் அவன் போடல. தெரியாத மேஜிக்னு வந்துட்டா இவன் ரொம்பவே எக்ஸைட்டட் ஆயிடுவான். இப்படியே போனா பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி கிரிம் பார்த்துட்டு இருக்கான். ஜேடோட மேஜிக்கை நம்ம ஹீரோ அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜேட் எங்க இருக்க? ரெண்டும் மத்தவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றான்.
ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் ஃபேக் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இன்விசிபிள் மோட்ல இருந்து வெளியே வரான். அவன் கண்ணத்துல ரத்தம் இருக்கு அப்படின்னா அவன் உடம்புல பேரியரை போடலையா, என்னாச்சு உனக்கு போர் அடிச்சு போச்சா அப்படின்னு சொல்லி கீசுராமை கேட்கவும், இல்ல இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோ சொல்ல தோக்கடிக்க முடியாதுன்னு இப்போவாச்சும் உனக்கு புரிஞ்சுது. நீ எதுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்க செவன்த் பிரின்ஸ், அந்த முட்டாளுங்க உங்ககிட்ட கேட்டதுனாலயா? ஆப்வியஸ்லி நீ மத்தவங்க மாதிரி கிடையாது, நீ என்ன மாதிரி தான் எனக்கு தெரியும், என் கூட சேர்ந்து நம்ம உலகத்தை ஆளலான்னு கீசுராமை சொல்லவும், இவன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உனக்கு புரிய போறதில்ல. ஒரு சிங்கம் ஏன் ஸ்ட்ராங்கா பிறந்திருக்குன்னு அது யோசிக்குமா? அந்த மாதிரி தான் நீயும் பவர்ஸோட பிறந்திருக்க. பட் ஹியூமன்ஸ் அப்படி கிடையாது. அவங்க எல்லாரும் வீக்கானவங்க, சர்வைவ் ஆகணுங்கிறதுக்காக புது புது ஐடியாஸை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட ஆசைகள்னால பறக்கிறது, ஃபயரை ஷூட் பண்றதுன்னு மேஜிக் லிமிட்லெஸ்ஸா போய்கிட்டே இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலன்னு பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு கீசராமை டெலிபோர்ட் ஆனா நம்ம ஹீரோவை டெலிபோர்ட் ஆகிற இடத்துல அட்டாக் பண்றான். மானா வச்சு ஒன்று அட்டாக் பண்ணல, கீ டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ண. அது ஒரு பிரீதிங் டெக்னிக் நம்ம ஹீரோ சொல்லுவோம். கீ டெக்னிக்கா அப்படின்னா அப்படின்னு சொல்லி கீசராமை யோசிக்கிறான். நான் டெலிபோர்ட் ஆகி அவன் எப்படி என்ன அட்டாக் பண்ணாம மேபி அது லக்கி ஷாட்டா இருக்கும் அப்படின்னு கீசராமை பார்த்துட்டு இருந்தா, உன் காஸ்ட் ஸ்பீச் டெலிபோர்டேஷன் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, வேற ட்ரிக்ஸ் இருந்தா காட்டு, இல்லைன்னா எனக்கு போர் அடிச்சு நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஒரு தடவை லக்கியா என்ன அட்டாக் பண்ணிட்டு எனக்கே ஆர்டர் போடுறியா நம்ம ஜேடு சாகிறதுக்கு முன்னாடி உன்ட்ட என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ தோத்து போயிருவ அப்படின்னு சொல்லி ஜேடு சொல்லியிருப்பான். இல்லன்னு கீசராமை டெலிபோர்ட் ஆனா திரும்பவும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். அடி வாங்குறதோ வலிக்குதோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்ஸ்டன்டா நான் ரீஜெனரேட் ஆயிடலாம். பட் பிரச்சனை கொஞ்சம் வெயிட் பண்ற, அடிக்க பாருடா வலிக்குது அப்படின்னு சொல்லி கீசராமை பாக்குறான். நான் எந்த பக்கம் டெலிபோர்ட் ஆனாலும் கரெக்டா அந்த இடத்துக்கு எப்படி இவன் வந்து அட்டாக் பண்றான் அப்படின்னு சொல்லி கீசராமை யோசிக்கிறான். ஹீரோ இப்ப டூவல் காஸ்டிங்கை யூஸ் பண்ணி பவர்ஃபுல்லா ஒரு அட்டாக் வந்து கீசராமை மேல கரெக்டா பண்ணவும், ஃபைட் ஆரம்பிச்ச இடத்துக்கே இப்ப இவங்க திரும்ப வந்திருக்காங்க. கீழே எரிக்குழம்பு இருக்கு, விழுந்தா கண்டிப்பா நான் செத்துருவேன். முதல்ல நான் எந்த இடத்துல இருக்க நம்ம டெலிபோர்ட் ஆகி போனா, எந்த இடத்துக்கு அவன் டெலிபோர்ட் ஆனாலும் அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ போய் அந்த இடத்துல அவனை அட்டாக் பண்றான். ப்ரீவியஸ் லைஃப்லயும் இந்த லைஃப்லயும் சரி, எனக்கு மேஜிக்கை படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த மேஜிக்கை கிரியேட் பண்ணவங்க எதுக்காக இதை கிரியேட் பண்ணிருப்பாங்க, அவங்க இமேஜினேஷன்ல என்ன ஓடி இருக்கும் நான் கற்பனை பண்ணி பார்ப்பேன். அவங்களோட கனவுகள் என்னவா இருந்திருக்கும். இவங்க ஒரு கைண்டான பீப்புள், இவங்க பயங்கரமான பீப்புள், இவங்க ஃபன்னியான பீப்புள். இந்த மாதிரி ஸ்பெல்ஸை கிரியேட் பண்ணவங்களை என்னால இமேஜினேஷன் மட்டும் தான் பண்ணி பார்க்க முடியும். ரேர் சான்ஸ்ல ரொம்ப லக்கியா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்பெல்ல கிரியேட் பண்ணவங்களை நம்மளால மீட் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு அது பெருசா தெரியாம இருக்கலாம், பட் எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இது ஃபன்னாவே இல்ல, உன்ட்ட அட்டாக் பண்ண ஐடியாஸ் இல்லைன்னா நீ சாகிறதுக்கான நேரம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். கவலைப்படாத, டீமன்ஸ்க்கும் டீமன் லார்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு நான் காமிக்கிறேன். சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர்ல இருந்து மொத்த மாணவியை என்னால கலெக்ட் பண்ண முடியும். இந்த அட்டாக் ஒன்று வேற டிமென்ஷனுக்கே அனுப்பிடும். இதுதான் மார்டல் டார்க் ஸ்பியர் நம்ம அட்டாக் பண்ண போறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த கேசராமே இவ்வளவு நேரம் ஜேடோட டெலிபோர்டேஷன் பவரை யூஸ் பண்ணி தான் தப்பிச்சிட்டு இருந்தான். பட் அந்த டெலிபோர்டேஷன் ட்ரிக்கையும் நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போதே அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இதுக்கப்புறம் கேசராமேவால டெலிபோர்ட் ஆகி தப்பிச்சு ஓட முடியாது. நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.